வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊர்னா கோயம்புத்தூர் நம்ம ஊருக்கு வந்திருக்கோங்க. அதாவது கவுண்டமல்லிக்கு வந்திருக்கோம். மட்டன் குருமா சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் குருமா சாப்பிட்ருப்பீங்க, வெஜிடபிள் குருமா சாப்பிட்ருப்பீங்க, கிரீன் குருமா சாப்பிட்ருப்பீங்க, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ருப்பீங்க, எத்தனையோ குருமா சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வெங்காய குருமா சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சப்பாத்தி, பரோட்டா, தோசை 10 தோசை சாப்பிடுவாங்க ஒரு ஆள். அப்படி இருக்கும் அந்த குருமா. இந்த பரோட்டா குருமா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் இந்த குருமா அப்படி இல்லவே இல்லை. தனி வெங்காய குருமா. அதை வெறும் வெங்காயத்தை மட்டுமே வதக்கி தக்காளி வேக வச்சு உருளைங்க பிணைஞ்சு விட்டு வேறு எதுவும் போட மாட்டோம். ஆனால் பர்டிகுலர் அந்த குருமா வெங்காய குருமான்னு யாருக்கும் அதிகமாக வைக்க தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம சொன்னால் மட்டுமே தெரியும். இந்த வெங்காய குருமா எனக்கு தெரியும், என்னோட குருவுக்கு மட்டும் தெரியும். அவர் போகும்போது எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். எல்லாரும் பர்டிகுலர் அந்த குருமா கேட்பாங்க. எங்கள் மைசா கேட்டிங்கோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் இந்த குருமா. ஸோ இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிற யார் கேட்டால் நம்ம ராஜன் அண்ணன் தான். வணக்கம், நான் உங்கள் மைசா ராஜன். நாங்கள் சொல்கிற பக்குவம் கரெக்டாக அதே மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லூஸாக பண்ணிடாமல் அதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படி பண்ணிங்கன்னா குருமா ஜம்முன்னு இருக்கும். அவரை மீட் பண்ணி இந்த குருமா பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சுகம். சுகம். உங்களோட சிக்னேச்சர்ல சுகம். நன்றி. எல்லா வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சுகம் சார். நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட இந்த பரோட்டாக்கு பண்ணுற குருமா பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? 1 கிலோ வெங்காயம் இருக்குது, 1 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். 1/2 கிலோ தக்காளி நைஸாக வெட்டி வச்சிருக்கிறோம். 1/2 கிலோ தக்காளி இருக்குது, 1/2 கிலோ உருளைங்க இருக்குது. அந்த 1/2 கிலோ உருளைங்கும் 1/2 கிலோ தக்காளியும் வேக வச்சுருவோம். மிளகாத்தூள் பெரிய டீஸ்பூனுக்கு 3 டீஸ்பூன் போடுவோம். 2 டீஸ்பூன் கறி மசாலா, தேவைக்கு ஏற்ப மஞ்சத்தூள் கொஞ்சம். எவ்வளோ கறி மசாலா 2 டீஸ்பூன் போடுறோமோ அதே அளவுக்கு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கு ஏற்ப மல்லி, புதினா, ஒரே ஒரு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு 2 பட்டை போட்டு ஏலக்காய் போட்டு இந்த 4 அரைக்கிறோம். குருமா வைக்கிறதுக்கு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 2 சேர்ந்து 100 கிராம். உப்பு தேவையான அளவு. ஆயில் ஒரு 200லேருந்து 300 ஆயில் ஊற்றுவோம். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தக்காளியும் உருளைங்க வேக வைக்க போகிறோம். ஓகே. இந்த 1 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். 1/2 கிலோ தக்காளி, ஆப்பிள் தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஆப்பிள் தக்காளி 1/2 கிலோவும் 1/2 கிலோ உருளைக்கிழங்கையும் வேக வைக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு தோல்லாம் செய்ய வேண்டியது இல்லையா? தோல் எடுத்துட்டு பிசைஞ்சு போடுவோம். நம்ம பூரி குருமாவுக்கு செய்கிறோம்ல அந்த மாதிரி உடச்சி தோல் சிவியும் போடலாம். ஒன்றும் தவறு அது தவறு இல்லை. தனித்தனியாக வேக வைக்கும்போது ரொம்ப லேட் ஆகும். ஒட்டுக்காய் வச்சோம்னா ஒரே விசிலில் ரெடி ஆயிடும். அதனால தான் ஒட்டுக்காய் போட்டுடுறோம். சரி. இதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றுறோம். தண்ணி அந்த மட்டத்துக்கு இருக்கணும், காயோட மட்டத்துக்கு. அந்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தண்ணி முழுகிற அளவுக்கு இருக்கணும். உருளைங்க முங்கி இருக்குது, அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். சரி. இதுக்கப்புறம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுருவோம். உப்புலாம் தேவையா? உப்பு போட வேண்டியது. இந்த மசாலா கிசாலா எதுவும் போட நம்ம தனியாக அரைக்கணும். தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் தனியாக அரைக்கிறோம். இப்போ இதுக்கு மூடியை போட்டு பற்ற விடுறோம். 2 விசில். ஓகே. இந்த மாதிரி வேக வச்சு போதுனா நமக்கு என்ன ப்ளஸ்? இதில் தக்காளியில் லேசாக அந்த சிட்ரிக் அமிலம் இருக்கும் சார், அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். நல்லா வேக வச்சிட்டோம்னா அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம 1 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி போடுவோம். அப்போ நம்ம வதக்கி போடும்போது கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். இப்போ நம்ம அந்த தக்காளி நல்லா வேக வச்சு போட்டுட்டோம்னா இது ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். புளிப்பு போய் இளம் ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அது ஓகே, நல்ல விஷயம். ரைட், நீங்கள் சொன்னது. ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை போனால் தான் அந்த குருமாவுக்கு எடுப்பாக இருக்கும். புளியே எண்ணெயில் நல்லா வந்துச்சுன்னா புளிப்பு போயிடும். அதே மாதிரி இதுலேயும் நல்லா வேக விட்டுட்டோம்னா அந்த புளிப்புத்தன்மை போயிடும். ரைட். இப்போ அடுத்தது வேறு என்ன மசாலா அரைக்கிறோமா? அப்படி ஆமாம், ஒரு தேங்காய், கொஞ்சம் பட்டை கிராம் போட்டு அரைச்சிருவோம். பட்டை கிராம் போட்டு. ஸோ எவ்வளோ தேங்காய்? ஒரு தேங்காய் இருக்குது. ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் 1 கிலோ வெங்காயத்துக்கு 1 தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பட்டை, ஓகே, ஒரு 5-6 ஏலக்காய். ஓகே. இது 3 போட்டு அரைச்சிருங்க. ஆமாம். இதில் முந்திரி பருப்பு போடலாமா? போட்டு கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகமாக வேணா போட்டுக்கலாம். இப்போ நமக்கு உருளைங்க வச்சிருக்கிறோம், அதனால கரெக்டாக இருக்கும். மண்டபம் பருப்பு செய்யும்போது நிறைய முந்திரி தேவைப்படும். அதுக்கு பதிலாக நாங்கள் உருளைங்க ஜாஸ்தியாக போட்டுக்குவோம். ஓகே. அப்போ உருளைங்கும் போது கெட்டித்தன்மை அதில் நம்மளுக்கு வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு ஒரு 2 முந்திரி போட்டு அரைச்சா இன்னும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். சரி, ஓகே. ஆனால் 2 முந்திரி போட்டு அரைச்சிக்க நல்லா பக்காவாக வரும். இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோம்பு, அந்த பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்ச பக்கம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது அடுத்தது ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா எத்தனை விசில் விட்டுருக்கீங்க? இது 4 விசில் விட்டுருக்கோம். 4 விசில். 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குலாம் எந்த மாதிரி பக்கத்தில் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த தக்காளி என்ன பக்கத்தில் இருக்குது? தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ முழுசாக தெரியும். வெங்காயம் கூட போட்டு வதக்கும்போது உடஞ்சி போயிடும். இதை உருளை மட்டும் தனியாக எடுக்கிறோம். சரி.
இப்போ உருளைங்க எடுத்தாச்சு, தக்காளி இறக்கிடுங்க. சரி, இப்போ கடாய் வச்சாச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றணும். ஓகே, அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும். கடலை கொஞ்சம் திக்னஸ் அதிகமான ஒரு பொருள். இந்த குருமாவுக்கு நல்லா டெக்ஸ்சர் எடுத்து கொடுக்கும். கடலை எண்ணெய் போட்டோம்னா, ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் போட்டோம்னா அது கொஞ்சம் பன்னீர் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கெட்டித்தன்மையாக இருக்கும். ஓகே. அப்புறம் அந்த மண்ணோட மனம் அந்த கடலெண்ணெயோட மனம் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் இது கடலெண்ணெயில் செய்யணும். சரி, சரி. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். அடுத்தது எண்ணெய் காஞ்சோடனே இஞ்சி பூண்டு போடுறோம். ஒரு 50 இஞ்சி 50 பூண்டு போடுறோம். ஓகே. 1 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம்ல. இது லேசாக கொஞ்சம் வெந்த உடனே 2 கருவேப்பிலை போடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து அரை வேக்காடு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நிறைய வேகக்கூடாது. வந்துச்சுன்னா அது முருகிடும். இதுக்கு மேலே முருகும் போது அதோட ஃப்ளேவர்லாம் போயிடும். இப்போ நம்ம போட்டு ஒரு அரை வேக்காடு வந்திருக்கு. இந்த மாதிரி உருண்டு வரும். இஞ்சி பூண்டு உருளும் போது வெங்காயம் போட்டுரும். சரி, வெங்காயம் போடலாமா? ஆமாம். இப்போ இதில் 1 கிலோ வெங்காயம் வச்சுருக்கேன் சார். சரி, வெங்காயத்தை இதில் போடுறோம் எண்ணெயில். இன்னொரு விஷயம் டவுட் எனக்கு, நீங்க பண்ற மெத்தட்ல வந்து இந்த பக்குவத்துல பண்றீங்க. அதே டைம்ல நம்ம இந்த வெங்காயத்தை வதங்கிட்டு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று போடுவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சீக்கிரமா வதங்கிடும், வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும். அப்ப அந்த டைம்ல வெங்காயத்தை வதக்கிட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஆனா நீங்க வந்து அப்படியே உல்ட்டா போடுறீங்க. என்னன்னா இதுல காரத்தன்மை அதிகமா வந்துச்சுன்னா குருமா அந்த இஞ்சி பூண்டோட வாசம் வரும். அதனால இந்த இஞ்சி இப்போ பாதி இஞ்சி பூண்டு வந்துருச்சா, இந்த வெங்காயத்துல பாதி வேகும்போது அதோட தன்மை நல்லா இருக்கும், அந்த மனம். ஓகே, சூப்பரா இருக்காங்க. இன்னொன்று வெங்காயம் வதங்குற பக்கம் நல்லா கலர் பண்ணணுமா இல்லை ஆப்டன் தான் பண்ணணுமா? வெங்காயம் வந்து கண்ணாடி பதக்கத்தில் அந்த இப்போ வெள்ளையா இருக்குதா, ஓகே, அந்த உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டோன்னே கண்ணாடி பதமாக வதங்கும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளிலாம் போடும்போது அந்த வெங்காயத்தோடு அள்ளி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. கண்ணாடி பக்கம் 50% சொல்லலாம். 80%. ஓகே, 70%, 80% அந்த கண்ணாடி இப்போ நம்ம பிரியாணி போடுறோம் சார், அது பொரிஞ்சிடும். அது பொரியிற கண்டிஷன். இது அதுக்கு முன்னால் ஒரு 30% முன்னால். அதை வந்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் சீக்கிரம் வெங்காயம் பொரியும். இதில் எண்ணெய் கம்மியாக இருக்கும், வேகும். வேகிறதுக்கும் பொரியறதுக்கும் வித்தியாசம். ஓகே. இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்தாங்க உப்பு. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த 1 கிலோக்குள்ள உப்பு போடுறோம். ஏன்னா அளவாக உப்பு போட்டால் போதும். 2வது குருமா வைக்கும்போது கொஞ்சம் நம்ம அதிகமாக உப்பு போட்டோம்னா உப்பு வாங்கி போச்சுன்னா அப்புறம் 2வது எடுக்க முடியாது குருமாவில். புரியுது. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வேகிறதுக்கு மட்டுமே உப்பு போடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு 70% குக் ஆகிருக்குது. ஓகே, இது 70% குக்கிங். சரிங்களா? ஓகே. வெங்காயம் இதுக்கு மேலே முருகக்கூடாது, இவ்வளோதான் பதம். அதை லைட்டாக நடுவில் வெங்காயத்தோட ஈரப்பதம் இருக்காங்க. நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கக்கூடாது. சரி, ஓகே. அந்த டைமில் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிறோம். சரி. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். ஓகே, 1 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே. அதுனா அப்படி ஸ்டைல் அது. அதை வந்து ஃபஸ்ட்டு போடுறது வந்து குருமாக்கு, 2வது குரு வணக்கம் போடுறது. ஓகே. ஒரு மசாலா போடுறதுலையும் அப்படி. இது என்ன பவுடர்? இது வந்து கறி மசாலா சார். கறி மசாலா போட்டோம். கறி மசாலா போட்டோம். இது மிளகாத்தூள். ஓகே. நல்ல இப்போ 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்குது. ஓகே. இந்த மிளகாத்தூள் போட்டோன்னே எண்ணெய் லேசாக அப்படி ஒரு வெங்காயத்தை லேசாக கலக்கிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் மல்லித்தலை போடுங்க, மல்லித்தூள் போடுங்க. ஓகே. மிளகாத்தூள் என்ன அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அவர் போடும்போது பாருங்க, இந்த அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சிருக்காங்க. ஆமாம். ஏன்னா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடும்போது எண்ணெயில கருக ஆரம்பிச்சிடும். அப்போ அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக மசாலா வெந்து வரும். இல்லைன்னா கலர் மாறும், டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபைன். இப்போ கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை. புதினா மல்லித்தலை போடுறோம், புதினா போடுறோம். சரி, ஓகே. இந்த புதினா போடும்போது நல்லா வாசம் கொடுக்கும்ல? ஆமாம் சார். அதுதான் ஃபஸ்ட்டே போடக்கூடாது. கடைசியில் போடும்போது அந்த கடைசி எண்ணெயில் அந்த இலை சூட்டில் வெந்துக்கும். அந்த வெங்காயத்தை ரொம்ப வேக விடாது. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். நைஸ். மசாலா பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வெங்காய தொக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கு. அப்படியே அல்வா மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அல்வா அவர் சொல்கிறதுல அந்த மாதிரி. நைஸ். அதுதான் அந்த கடைசி அந்த மல்லி புதினா போடும்போது அந்த ஈரத்தை கப்புன்னு இழுத்து பிடிக்கும். சரி. அப்போ அந்த வெங்காயம் அதே வேக்காடில் இருக்கும். சரி, இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்க உருளைங்க போடுறோம். உருளைங்க. தக்காளி எப்போ போடுவோம்? தக்காளி உருளைங்க போடுவோம், தக்காளி போடுவோம். சரி, ஓகே. இந்தாங்க. இது என்னன்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றுவோம். ஓகே. இப்போ நாங்கள் குருமாக்கு கொஞ்சம் லூஸாக கரைச்சி ஊற்றுவோம். ஏன், என்ன காரணம்? பையன் உரிச்சதை அப்படி உரிச்சிட்டான், கெட்டியாக இருக்குது. ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். அப்போ தண்ணி தரனே. இந்தாங்க. போமா? ஊற்றுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. ரொம்ப பிணையக்கூடாது. ஓகே. இப்படி பிணைஞ்சிட்டோம்னா
குலன்னு வந்துடும். ஓகே. குருமா இப்போ ஏன் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், முழுசாக போட்டுச்சுன்னா கட்டி கட்டியாக கிடக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம கையில் கொஞ்சம் உடச்சிக்கலாம். ஓகே. கொஞ்சம் பெருசாக இருந்தால் உடச்சி விட்டுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது அந்த உருளைங்க ரொம்ப வந்து சப்பாத்திலே உருளைங்க புரோட்டாவிலே வந்து உட்காரக்கூடாது. ஓகே ஓகே. அதுக்காக ரொம்பவும் போட்டு பிணைஞ்சிடக்கூடாது. ஓகே. மாவு மாதிரி போயிடும். மாவு மாதிரி ஒரு மாதிரி குலகுலன்னு போயிடும். இது இந்த மாதிரி இருக்காங்க. சரி. அப்போ ஒன்று ரெண்டு முழுசாக கிடக்கும், நம்ம உடச்சி விட்டுருவோம். ஓகே ஓகே. இப்போ அதை ஊற்றுறோம். ஓ, இதெல்லாம் புதுசாக இருக்குது குருமா. அந்த குருமா இதற்கு நான் பண்ணதில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த மெத்தடில் பண்ணுறது. ஆமாம். ஓகே. லேசாக அடுப்பு ஏற்றுறோம். ஓகே. எப்படி இருக்கு இப்போ? எப்படி கெட்டியா இருக்கு. இதுவே உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி சாப்பிடலாம் போகுது. இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பக்குவத்து வந்துருக்கு. பாருங்க, எடுத்து காமிக்கிறேன். பாருங்களேன், இதுவே வந்து சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. 1 கிலோ உருளைங்கன்னா 1 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ உருளைங்க போட்டால் இதே இது ஒரு டிஷ்ஷாக கிரியேட் பண்ணலாமே. சூப்பர். எப்படி இருக்கு பாருங்க மேலே. நைஸ் நைஸ். இப்போ தக்காளி ஊற்றுங்க. தக்காளியா? ஓகே. வேக வச்ச தக்காளி. வேக வச்ச தக்காளி ஊற்றிடுங்க. ஓகே. ஊற்றி இடத்து ஊற்றிடுவா. ஊற்றுங்க. இல்லைன்னா திட்டு வர போதும்ல. ஓகே. இப்போ பாருங்க எப்படி இருக்குது. நம்ம தேங்காய் ஊற்றினா அது டிஷ்ஷே வேறு மாறிடும். வேறு மாறிடும். இப்போ இது நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் லேசாக ஒரு கொதி. அந்த ஆயில் கைக்கிடுச்சுன்னா நமக்கு அது ஆயில் மேலே மிதக்கணும். ஓகே. பொதுவாகவே வந்து ஒரு குருமா ஊற்றும்போது அப்படி அந்த ஆயிலோடு அந்த பசையோடு போகணும். அந்த பசை, அந்த ஆயில் பசையோடு புரோட்டா மேலே படும்போது அந்த புரோட்டா குருமா பார்த்தோன்னா சாப்பிட தோணணும். இந்த மெத்தட் உங்களுக்கு யார் சொல்லித்தா? எனக்கு ஒரு குரு இருக்கார். கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் செல்வம்ங்கிறவங்க கடை வச்சுருந்தாங்க. அவங்க கடையில் இந்த குருமா வைப்பாங்க. நான் அங்கே போய் தான் பழகிக்கிட்டேன். குருமாவுக்காக அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே மலையாளிஸ் நிறைய பர்ச்சேஸுக்கு வருவாங்க. இந்த பர்டிகுலராக அந்த குருமா சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டில் அந்த குருமா போட்டு சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும். புரோட்டா என் கடையில் சப்பாத்திக்கு இந்த குருமா பயங்கரமான ஃபேவரட். அப்படியா? அப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கடை பேர் என்ன சொன்னீங்க? செல்வம் டிஃபன் வண்டி. டிஃபன் வண்டி எங்கே இருக்குது? அது மார்க்கெட்டுக்குள்ளே, கோயம்புத்தூர் சாய்பாகாளி மார்க்கெட்டுக்குள்ள. பாத்தீங்களா? சின்ன வண்டிகளிலிருந்து பிடிச்சிருக்காது ரெசிபி. இந்த குருமா அங்க மட்டுமே இருக்கும். எனக்கு தெரிய கோயம்புத்தூர்ல எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்ல, சாப்பிட்டதும் இல்லை. நான் ஒரு 12-13 வருஷம் தொழில இருக்கிறேன். நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்த செல்வம் கடையில் போய் தான் இந்த குருமா சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் அந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் என்ன கொஞ்சம் பத்தாம இருக்கு சார். அது என்னன்னா இந்த பக்குவத்தில் அந்த குருமா நம்ம ஊற்றுவோம். இப்போ இதுக்காக எண்ணெய் இது ஊற்றும்போது. ஓகே. அப்போ நம்ம தேங்காய் ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் உடையும். ஓகே. உடையும் போது இப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா கொதிக்கும்போது அந்த எண்ணெயும் சேர்ந்துடும். அப்போது நம்ம அந்த புரோட்டாவுக்கு மேலேயோ சப்பாத்தி மேலேயோ இந்த குருமா அங்கே பாருங்க, இந்த எண்ணெயோடு இப்படி கொஞ்சம் வைக்கும்போது அப்படி பார்க்குறக்கு அப்படி தங்க கலரில் இருக்கும். பார்க்கும்போது அவங்களுக்கு சாப்பிட தோணணும். டக்கு அள்ளி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிடலாமா? கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு 50 ml கொஞ்சம் சேர்த்து ஊற்றுங்க பார்ப்போம். போதுமா? 50 ml கரெக்டாக அளவா? ஓகே ஓகே. ஓகே. இந்த மாதிரி இருக்கா அந்த தளதளப்பு. ஓகே. இப்போ இருந்துச்சா? இந்த மாதிரி அந்த தளதளப்பு அந்த குருமாவில் அப்படி பார்க்கும்போது அப்படியே அள்ளி சாப்பிடணும். ரசிச்சு சொல்கிறாருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான் சார், தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றலாமா? ஓகே. இப்போ அந்த எண்ணெய் எப்படி நிற்கிது பாருங்க. அந்த எண்ணெய் பாருங்க, தள்ளன்னு அப்படி மேலே வருது. அப்படி மேலே பிரிஞ்சு வந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். சரிங்களா? அது இந்த மாதிரி எண்ணெய் பதம் இருக்கும்போது தான் அந்த குருமா நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படி ஆசை வரும். ஓகே. தண்ணி வேணுமா? ஊற்றுங்கோ. தண்ணி ஒரு 1/4 லிட்டர் ஊற்றுங்க. இது அப்படியே கலர் மாறிச்சு அப்படியே தேங்காய் போட்ட உடனே. முந்திரி தேவைப்பட்டா நீங்கள் இதில் போட்டு போட்டுக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு நம்ம ஒரு தேங்காய் போடுறதுக்கு எத்தனை முந்திரி போடலாம்? ஒரு 50 கிராம். 10 முந்திரி போடலாம். 10 முந்திரி போதும். சரி, ஓகே. கொஞ்சம் தேங்காயோட ராஸ்மெல் போகணும். போகும்போது இப்போ தேங்காய் ஊற்றினோடனே அந்த தேங்காயோட அப்படி எடுத்திங்கன்னா தேங்காய் மனம் வரும். அந்த தேங்காய் மாறும்போது அந்த இனிப்புத்தன்மை மேலே தெரியும். இந்த இடத்துல நீங்கள் இனிப்புத்தன்மை தெரியும் சொல்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வருது. அதாவது இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டவர்கள் ரொம்ப நேரம் கொதிக்கலாமா? இல்லை, அது தேங்காய் வெந்துடணும். ஒரு கொதிச்சு வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த தக்காளியோட இனிப்புத்தன்மை மேலே தெரியும் போது நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே. அப்போ நம்ம உங்களுக்கு தெரியாதவங்க கையில் ஒரு சொட்டு ஊற்றி சாப்பிட்டு பார்த்து அது லேசாக ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். ரொம்ப உப்பு, அதாவது சரிசமமான உப்பு போட்டுறக்கூடாது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த தக்காளியோட இனிப்பு அதில் இருக்காது. குருமா வந்து ரொம்ப நாள் கொதிச்சா அந்த பக்குவம் நல்லா இருக்குமா? இல்லை சார், ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா ரொம்பவும் கொதிச்சா அந்த ஃப்ளேவர் பூரா போயிடும். அந்த தக்காளியோட அந்த இனிப்பு தன்மை எல்லாம் போயிடும். அப்போது நம்மளுக்கு தேங்காய் போட்டு ஒரு கொதி 2 கொதி கொதிச்சோடனே வச்சிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த இடத்துல அந்த குருமா தேங்காய் போட்டு தேங்காய் வேகிற பக்கம் அளவுக்கு மட்டும் தான் கொதிக்கணும். ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்காது. ஆமாம், இப்போ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக கொதித்தன்மை வந்துருச்சுன்னா அந்த மேலே ஆடை கட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, அதான் வெந்துட்டேன் என்ன இறக்கிரு அப்படிங்கும். அப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கலாமா? ஆமாம், இந்தாங்க கொத்தமல்லி தாங்க. அது நீங்களே போடுங்க. நான் ஃபைனல் நீங்கள் கடைசி கடைசியாக போட்டு பேர் வாங்குறது நான் தான் இருக்கணும். அப்போ நான் செய்கிறது நான், பேர் வாங்குவது நீங்கள் இல்லை. விட்டு தர மாதிரி பார்த்தீங்களா? அப்போ என்ன பரோட்டாவோட தரீங்களா? கண்டிப்பாக. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊத்துறேன் சார். இந்த மாதிரி ஆ குருமா இந்த கெட்டியில் இருக்காணும். அதாவது புரோட்டாவில் வச்சு அப்படி பிரட்டும் போது அப்படியே இருக்காணும். சரி, ஓகே, டன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா பிரட்டுங்க. அப்படி ஆன தும்பிக்கையை பிரட்டுற மாதிரி பிரட்டானும். சரி, ஓகே. இன்னும் பிரட்டானும். சூடாக இருக்கு. அப்போ 2 நிமிஷம் இருங்க. இல்லை சூடாக சாப்பிட்டா தான் அது திருப்தியாக இருக்கும். ஓகே. இந்த குருமாவுக்கு பெரிய செலவுலாம் ஒன்றும் கிடையாது சார். வெறும் வெங்காயம் தக்காளி தான் வேக வைக்கிற, ஒரு தேங்காய் போடுறோம், ஒரு வதக்கிறோம். வெரி குட், செம்மையாக இருக்கும். இதில் இதை வந்து ஒரு 25 பேர் சாப்பிடலாம். நைஸ். 1 கிலோ வெங்காயத்துக்கு. இந்த குருமாவுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும். இதில் வந்து அந்த தக்காளி சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன சின்ன பீஸ் தக்காளி வந்து கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு தன்மை இருக்கும். இன்னொன்று அந்த உருளைக்கிழங்கு அந்த தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த காரம் ஒரு மைல்டான ஒரு காரம் மாதிரி தெரியாது. காரம் இருக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. வெரி குட். ஓகே. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட குருமாலே வந்து நிறைய ஒரு குருமா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த குருமா தனி டேஸ்ட். ஓகே. எஸ்பெஷலி அந்த அண்ணன் கடை பேர் என்ன சொன்னீங்க? செல்வம். மார்க்கெட் செல்வம். நான் கடையில் வந்து சாப்பிட்ட குருமா நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். அங்கே பழகினது இந்த குருமா. வெரி குட் குருமா. சூடு ஆற அப்படியே இறங்கிட்டே இருக்கும். செம்மையாக இருக்கும் சார். அந்த இனிப்பு லேசாக அப்படி அந்த மைல்டான ஒரு இனிப்போடு குருமா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒருத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். வணக்கம், நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டிங்னு வச்சுருக்கிறேன். உங்கள் பட்ஜெட் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தரமாக குருமா, பரோட்டா குருமா, வெங்காய குருமா, இதெல்லாம் வெளியே எங்கேயும் இல்லாத குருமா. எங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குருமா இது. இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு இப்போ நல்லா உங்கள் ஃபங்க்ஷனை பிரம்மாண்டமாக அசத்தி கொடுத்துருவோம். என்ன எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. என்ன எப்பவும் எனி டைம் உங்கள் வீட்டில் ஏதாவது குழம்பு வைக்க சந்தேகம் இருந்தாலும் உடனே எனக்கு கேட்கலாம். எனி டைம் கேட்டாலும் உடனே சொல்லி தருவோம். நன்றி, வணக்கம். மைக்ஸா ராஜன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அந்த கம்பீரமாக சொல்கிறது. நாளைக்கு இன்னும் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.